வணக்கம் பள்ளி. முயலண்ணா வேகமா ஓடுறாரே, குரங்கு அக்கா ஜாலியா தாவுறாரே, யானை பலம் கொண்டவரே, ஆந்தை பாடம் புரிஞ்சுதே. உங்க திறமை உங்க பலம், எல்லாரும் கெட்டிக்காரங்கதான், நாம எல்லாரும் கெட்டிக்காரங்கதான். ஒரு அழகான காட்டிலுள்ள பள்ளி. அங்கு பெரிய ஆலமரத்தடியில் முயல், குரங்கு, யானை மற்றும் ஆந்தை தாத்தா ஆகிய அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் முகத்தில் பெரிய சிரிப்பும் சந்தோஷமும் தெரிகிறது. வணக்கம் குட்டீஸ், இது ஒரு அழகான காடு. இங்கே ஒரு விசித்திரமான பள்ளி இருக்கு. அந்த பள்ளியோட ஆசிரியர் யாரு தெரியுமா? நம்ம அறிவுள்ள ஆந்தை தாத்தா தான். இங்கே எல்லா விலங்குகளும் பாடம் படிக்க வர்றாங்க. முதல்ல நம்ம முயல் குட்டிய பாருங்க. 1 2 3 அப்படின்னு சொன்னதும் மின்னல் வேகத்துல ஓடுது. ஓட்டப்பந்தயத்துல முயலை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆனா அந்த உயரமான மரத்துல ஏற சொன்னா முயல் குட்டி பாவம் முழிக்குது. அடுத்து நம்ம வாண்டு குரங்கு. மரம் ஏறுறதுல இவன் தான் ராஜா. கிளைக்கு கிளை தாவி அசத்துறான். ஆனா ஆத்துல இறங்கி நீந்த சொன்னா பயத்துல நடுங்குறான். அவனுக்கு நீச்சல் தெரியாது. இப்போ நம்ம குட்டியான சின்னுவ பாருங்க. ஓட தெரியாது, மரம் ஏற தெரியாது. ஆனா வழியில விழுந்து கிடந்த பெரிய மரக்கட்டைய தன்னோட தும்பிக்கையால தூக்கி எல்லாருக்கும் உதவி செய்யுது. என்ன ஒரு பலம்! இத பார்த்தா ஆந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பிள்ளைகளா, முயலால வேகமா ஓட முடியும், குரங்கால மரம் ஏற முடியும், யானையால பாரத்தை தூக்க முடியும். ஒரு மீனை மரம் ஏற சொன்னா அது தோத்துதான் போகும். அதனால அடுத்தவங்களோட உங்களை ஒப்பிடாதீங்க. ஆந்த தாத்தா சொன்னது உண்மைதானே குட்டீஸ்? உங்ககிட்டயும் ஒரு தனித்திறமை கண்டிப்பா இருக்கும். அத கண்டுபிடிச்சு சாதிங்க. எல்லாரும் இங்க கெட்டிக்காரங்க தான். அடுத்த கதையில பாப்போம். பாய். இந்த கதையில் உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். கதை நன்றாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். நண்பர்களுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற கதைகளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கோல்டன் டைம்ஸ் இன்ஃபினிட்டி. அளவில்லா தங்க நேரம். மீண்டும் சந்திப்போம்.